மக்களே இப்போ நான் வந்து டாப்ல இருக்கோம். என்ன பண்ண போற? கீழ குதிக்க போறேன். இந்த ஊருக்காகவே தண்ணி தொட்டி கட்டிட்டு இருக்க தண்ணி தொட்டிக்கு மேலே தான் நாங்கள் நின்றுருக்கோம். ஃபுல்லாக இயற்கையே பாருங்கள். எங்கள் நண்பர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் தான் ஸ்ரீநாத். இவ்வளோ குட்டையாக இருக்கார் பாருங்க. இப்படியே நசுக்கிடுவேன் நசுக்கி. இந்த வீடியோட கான்செப்ட் என்னென்னா ஒன் டே வித் விவசாயி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கான்செப்டில் இன்றைக்கி ஸ்ரீநாத் அண்ணா கூட நாங்கள் இந்த வீடியோவில் பழக போகிறோம். வாங்க நீங்களும் பழகலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, நல்லா பழகுங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இவ்வளோ ஹைட் இருக்குது, பார்த்து இறங்கணும் சேஃபாக. இந்த பாலத்துல சும்மா நடந்து போனா இப்படி நடந்து போயிடலாம். ஆனா அதை விட்டு இப்படிலாம் ஆட்டினீங்கன்னா இந்த பாலம் நம்மளை பழி வாங்கிரும். மக்களே, இவர் தான் எங்க அண்ணா ஸ்ரீநாத். ஒரு விவசாயி, ப்ரௌட் டு பி விவசாயி. எனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இவர் வந்து எங்க கூட வேலை செஞ்ச அண்ணா. அவரு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர் வந்து விவசாயம் செய்யறாரு. ரொம்ப பெருமையா நம்ம ஒரு நீங்க விவசாயம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா சௌக்கியமா தான் இருக்குது. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது செஞ்சதான் தெரியுது அதோட கஷ்டம் எப்படின்னு. ஆமா, நாங்கெல்லாம் சிட்டியில வளர்ந்தவங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட விவசாயம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். 10 பேர் சாப்பாடு போட்டதான் தெரியுது. அது 10 பேர் விவசாயம் பண்ணா 100 பேர் சாப்பிடுவாங்க. ஆனா உங்களாலதான் நாங்க சாப்பிட்றோமே. நீங்க செய்யற அரசுக்கு தான் நாங்க சாப்பிட்றோமே. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவருக்கே வெக்கம் வந்துருச்சு வீடியோ எடுக்கும் போது. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. இவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும். சின்ன வயசுல இருந்து தான் குடும்பத்துக்கோசரமே உழைச்சி மேல வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்காரு. பல பிரச்சனைகளை கடந்து, பல தடைகளை கடந்து, குனிய வேண்டிய இடத்தில் குனிந்து, நிமிர வேண்டிய இடத்தில் நிமிர்ந்து வந்துள்ளார் எடப்பாடி. ஒரு சகாப்தம் இவர் கடந்து வந்த பாதையில் வெறும் பூக்களை மட்டுமல்ல, முட்களையும் கடந்து வந்துள்ளார். இவரை மாதிரி நாமளும் வந்து இவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்? விவசாயம் கத்துக்கலாம். விவசாயம் எப்படி செய்யுது, தொழில் எப்படி. சரி வாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ போலாமாங்க? வாங்க போலாம். ஓகே. இப்போ எங்களை வந்து ஸ்ரீநாத் அண்ணா வந்து எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. எங்கன்னா எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க? எங்க மாடு பாக்குறதுக்கு. மாடு, இவரோட கண்ணுக்குட்டி. இப்போ மாடு வந்து கன்சீவா இருக்கு. அதை போய் நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுல குட்டி போட்ல கேட்கணுமா போயிட்டு? எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? உங்க பையன் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டாரு, வைரல் ஆயிடுச்சு. நாங்க பாலிமர் நியூஸ்ல இருந்து வந்திருக்கோம் பாருங்க. அங்கே வேலை எடுக்கிறாங்க கேட்டுக்கிறங்க. அதே கம்பெனில திருப்பி சேர்த்துக்கிறாங்களா? அது ஒரு திங்கக்கிழமை சேர்த்துக்கு வர சொல்லி இவரு நானும் பாக்குறேன். 4 மாசமா வேலைக்கு போனா இன்னொரு 10 நாள் வேலைக்கு போகாம உட்காந்துருக்கு. என்ன விஷயம்? நின்னுட்ட தெரியுது மஸ்ரு. எதுக்கு நின்ன? வேலை பிடிக்கலையா? விவசாயமே பாக்குறேன்னு சொல்றாரு. விவசாயமா பாத்துக்கிற கம்பெனி வரதுன்னு சொல்றாரு. விவசாயம் காசு இல்ல. காசு இருந்தாலும் விவசாயம் ஆகுது இல்ல. நியூஸ் சேனல் வச்சுருக்காங்க. இப்ப விவசாயம்ல 2 லட்சம் லாஸா? அவரு விவசாயில தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
அது நான் இருக்கிறேங்க அந்த காலத்தில் அவர் செய்கிறது இல்லையா? இது டேக்ஸ் வச்சது தான். டேக்ஸா? அது என்ன $5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா $5000 கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. அவரு உங்க அப்பா ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டாரு. உண்மையா நியூஸ் சேனல்ல வந்திருக்கோன்னு சொன்ன உடனே ஓய் எல்லா உண்மையும் போட்டு ஓடிச்சிட்டாரு. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. மக்களே, நம்ம ஸ்ரீநாதனாவை சும்மா பார்க்க தான் வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஹாப்பி மேரிட் லைஃப். இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் மாப்பிள்ளை இப்போ வர்றது 1 மாதம் ஆயிடுச்சா? புது மாப்பிள்ளை. சரிண்ணா, பார்த்து உடம்பெல்லாம் பார்த்து ஓகேமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இங்கே இருங்க. அனிஷ் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுன்னு சொல்லுங்க. அனிஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் அனிஷ் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனிஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீநாதன் நான் சொல்லிட்டாரு, நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். பண்ணுங்க.